ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரிக்வெஸ்டட் ஒன் ஷாட். யார் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நேம் மெஷர் பண்ணலைன்னு சொல்லிட்டுனா மன்னிச்சு. ஸோ ஒன் ஷாட் வந்து நேம் என்னென்னா டேட்டி மைண்டட் ஒய்ஃபி. அப்படியே வாங்கடா ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு குட்டி இன்ட்ரோ பார்க்கலாம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு 90 இயர்ஸ் ஓல்டு, தென் ஜேகேக்கு வந்து 32 இயர்ஸ் ஓல்டு ஆகுதுடா. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இன்ட்ரோ. அப்படியே வாங்கடா வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தா ஜேகே பெட்டில் படுத்துட்டு ஃபோனை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பக்கத்தில் போகிறீங்க. ஜங்குக்கா, என்னடி என்ன எழுகிற? சொல்லு. ஜங்குக்கா, அது வந்து என்னடி வந்து போயின்ட்டு சீக்கிரம் சொல்லு. ஜேகே, நாளைக்கு காலேஜ் லீவு. அதுக்கு ஜேகே நாளைக்கு காலேஜ் லீவு. அதுக்கு என்னாடி இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் வந்துட்டு ஒரு குட்டியான ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாட்டான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க, ரெட் கலர் ட்ரெஸ்ஸு. என்ன இப்போ அதுக்கு என்ன என்ன இவர் இப்படி பார்த்துட்ருக்காரு? அப்போ ஜேகே அதான் நாளைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியும் அப்படியே சொல்கிறீங்க. நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது, மூடிட்டு படுத்து தூங்கு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு உங்களை அவாய்ட் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறாரு. என்ன இவர் இப்படி இருக்காரு? கொஞ்சம் கூட நியூ சென்ஸே கிடையாது. ஒரு பொண்டாட்டி எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, லிப்ஸ்டிக்கு, ஹீல்ஸு, இதெல்லாம் எதுக்கு? இவரை மயக்கிறதுக்கு தானே எல்லாத்தையுமே போட்டுட்டு வந்தேன். ஆனால் இவருக்கு கொஞ்சம் கூட ஹியூமன் சென்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது போல். படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் பக்கத்தில் படுத்து தூங்கிடுறீங்க. ஸ்டே மார்னிங் நீங்கள் அப்படியே வேக்காகி பார்க்குறீங்க. எங்கே இவர் போயிட்டாரு, காலங்காத்தாலே எழுந்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா ஜேகே பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்காரு. ஜங்குக்கா, இன்றைக்கி உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கா? ஆமாடி. என்ன ஆஃபீஸ்? என்ன உன்னோட ஸ்கூல்னு நினச்சிட்ருக்கியா? ஜேகே, நான் ஸ்கூலுக்கே போகலை, நான் காலேஜுக்கு போயிட்டுருக்கேன். அதான் இன்னமும் ஒன்று, அதுவும் ஸ்கூல் மாதிரி தாண்டி. இப்போ என்ன, கண்டிப்பாக ஆஃபீஸ் போய் ஆகணுமா ஜேகே? இன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுக்கலாமே. முடியாது, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே பாட்டுக்கு உங்களை கண்டுக்கிடாமல் அப்படியே போயிட்டுருக்காரு. உங்களுக்கா வெறியாவது அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க நீங்களும். ஜேகேவும் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அப்படியே டோர் பக்கத்தில் போகிறாரு. அப்போ நீங்கள் கூப்பிடுறீங்க. ஜங்குக்கா, சொல்லு. அது வந்து எதுவும் வேணாம்மா சாப்பிட்றதுக்கு? இல்லடி எதுவும் வேணாம், கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். இன்னைக்கு நீயும் ரொம்ப டயர்டாக படுத்து தூங்கிட்டு இருந்தியா, அதான் டிஸ்டர்ப் பண்ணல. போயிட்டு வரேன்டி பொண்டாட்டி. பாய், பத்திரமா இருந்துக்கோ. சரி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபாவில் நீங்கள் வந்துட்டு போயிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரெஷ்ஷெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்களே உங்களுக்கு ஏதோ குட்டி சமையல் எல்லாம் தெரியும், அதெல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. என்ன இவர் இப்படி இருக்காரு? வர என் மேலே உள்ள லவ்வே குறைஞ்சிட்டு போகுது போல். என்னைக்கோ ஒரு நாள் பண்ணது. வெட்டிங் நைட் பண்ணார். அப்புறம் 2 months கழித்து பண்ணார். நேற்றுக்கு நானாக தானே ஆசையாக போய் கேட்டேன். நேற்றுக்கும் பண்ணியிருந்துருக்கலாம்ல. என் லூசு புருஷனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. கடவுளே, என்னை எப்படியாவது இந்த லூசு புருஷங்கிட்டேருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் சீலிங்கை பார்த்து உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழித்து உங்களோட டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. அட, இது என்ன காலிங் பெல் இருக்கும்போது இது ஏன்டா அது டோரை நாக் பண்ணுறது? ஏதாவது கிறுக்கனா இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா நைக் வந்திருக்கான். நைக் அப்படின்னா உங்களை விட ஒரு 4 வயசு பெரியவன். இப்போ வந்துட்டு ஒர்க் போயிட்டுருக்கான். உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவன். ஸோ வந்திருக்கான் ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்க்குறதுக்காக. நீங்கள் பிஃபோர் மேரேஜ் தான் பேசியிருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி ஃபோனில் பேசிப்பீங்க இப்படி தான். ஸோ வந்திருக்கான். உங்களுக்கு செம்ம ஹாப்பி. டேய் நைக்கு, என்னடா இவ்வளோ தூரம் வந்திருக்க? உள்ளவாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களையும் கிளப்பி கூட்டிகிட்டு அப்படியே சோஃபாவில் வந்து உட்காரான். என்ன ஒயனு ஜகஜோதியாக இருக்க போல், மாப்பிள்ளை மூஞ்ச கல்யாணத்துக்கு அன்னைக்கு பார்த்தனே, வா அப்படியே முரட்டு பீஸு போலையே. டேய் என்னடா சொல்கிற நீ? அதான்டி புரியலையா? ஏன்டா நைக்கு நீ வேற என் உயிரை வாங்குற? ஏன்டி என்னாச்சுடி? ஐயோ, எப்போ அவர் பண்ணார் தெரியுமாடா?
எனக்கு புரியல. அவர்லாம் இருக்கிற ரேஞ்சு பார்த்தா என்னைக்கும் பண்ணுவார் போல. இதுக்கு எதுக்கு நீ கணக்கெடுக்கிற? டேய் சும்மா இருடா நீ. மேரேஜ் அன்னைக்கு நைட் இருக்குல்ல, ஆமாம் அன்னைக்கு பண்ணாருடா. பண்ணதில் ஒரு டேஸ்ட்டே இல்லை. நானும் எப்படியெல்லாம் திங்க் பண்ண தெரியுமா? அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், சப்புன்னு போச்சுடா. அப்புறம் அப்புறம் 2 months கழிச்சு பண்ணார். அதுவும் எப்படி எல்லாமோ இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா அதுவும் சப்புன்னு முடிஞ்சு போச்சுடா. என்னடே சொல்கிற? உன் புருஷனுக்கு என்ன உன்னை பிடிக்கலையா என்ன? அதெல்லாம் இல்லை, பிடிக்கலாம் செய்யுது. பின்ன என்ன, வாய்க்கு வாய் பொண்டாட்டி செல்லக்குட்டி அம்முக்குட்டி பொம்முக்குட்டின்னு எதுக்கு கொஞ்சிறாரு? அவரோட ஒரே ஒரு தாட் என்ன தெரியுமா நாய்க்கு? சொல்லுடி, சொன்னா தானே தெரியும். நான் சின்ன பொண்ணாண்டா. என்னை பார்த்தா என்ன சின்ன பொண்ணு மாதிரியா இருக்குது? உன்னை பார்த்தா இல்லை, நீ பேசுகிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. நீக்கு ஓவராக பேசாதடா. நம்ம எல்லாம் சின்ன வயசில் எவ்வளோவெல்லாம் பேசியிருக்கோம். இங்கே வந்தால் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலடா. ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு பக்கம் வந்திருக்க, என்னவா? இல்லைடி, எனக்கும் நான் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல. ஆமாம், அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணி அடுத்த மாதம் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு நாளைக்கு நைட்டு பேச்சுலர் பார்ட்டி இருக்குது. ஓ அப்புறம் அதான்டி, அதான் உன்னையும் கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நீ இங்கே நல்லாவே இல்லை போல. ரொம்ப கேவலமாக இருக்க நைக்கு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரிடி, நீ சொல்லு, நான் ஏதாவது பண்ணணுன்னா சொல்லு, நான் பண்ணுறேன். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணுறியா? சொல்லு, பண்ணுறேன். ஏதாவது ஐடியா சொல்லுடா. நான் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகலை. தினமும் சொல்கிறது என்ன தெரியுமா? டயர்டாக இருக்குது, நாளைக்கு உனக்கு காலேஜ் இருக்குது, அது இருக்குது இது இருக்குது. ஐயோ நைக்கு முடியலடா, ஏதாவது ஐடியா சொல்கிறாடே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு பாவமாக கேட்குறீங்க நைக்கிட்ட. யோசிக்கணும்டி. நானே இந்த அன்னத்துக்கும் ஏதாவது ஒரு ஐடியாவை யோசிச்சுட்டு தான் அவகிட்ட போவேன். நான் வேணா யோசிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லவா? டே இப்போவே சொல்கிறா, என்னால் முடியலடா டே. நல்ல ஐடியா மாட்டிருக்குடி. என்னடா சொல்கிற? ஆமாம் இரு சொல்கிறேன். எனக்கு இதை மட்டும் சொல்லு, உன் புருஷன் ரொம்ப பொசசிவா? அந்த சைடெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. டாக்ஸிக் பொசசிவ்னா இந்த ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஐடியாவை ஃபஸ்ட்டு சொல்கிறா, ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு நான் அப்புறமா சொல்கிறேன். 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதில் என்னென்னமோ சொல்கிறான். இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. அப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு சொல்லவா? கண்டிப்பாக. எக்ஸிக்யூட் ஆகிடுச்சான்னு சொல்லிவிட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேன் நான் மாமே. அதெல்லாம் சொல்லிடுறேன், ஓகேவா? பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ நைட்டு வந்து 9 o'clock ஆகுது, ஜேகே வரக்கூடிய டைமு. அப்படியே நீங்கள் ரெடியெல்லாம் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. என்ன மனுஷனை இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. கரெக்டாக ஜேகே கால் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. ஹலோ ஜேகே. இங்கே ஆஃபீஸில் ஹெவி ஒர்க்குடி. அதனால் என்னால் வர முடியாது பொண்டாட்டி. நீ சாப்பிட்டுட்டு எனக்காக வெயிட் பண்ணாமல் தூங்கு, சரியா? ஜேகே அண்ணா ப்ளீஸ் டி, சொல்லலாம்ல? விட்டுமால, எல்லாத்தையும் பூட்டிக்கோ, சேஃபாக இரு. நான் எங்கள் கீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஓகேவா? நான் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடுறேன், நீ வந்து எனக்காக வெயிட் பண்ணாத, சாப்பிட்டுட்டு தூங்கு. அண்ணா ஜங்குக்கா, அதுக்கு மேலே எதுவும் இல்லைடி. 3 o'clock ஆகும் நான் வரதுக்கு. உனக்கு ஏதாவது வேணுமா? வாங்கிட்டு வரவா? இல்லை, வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் இல்லை, எல்லாம் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் ஜேகே சொல்லுடி. நாளைக்கு நைக்கோட பேச்சுலர் பார்ட்டி இருக்குது. ஓகே. அதுக்கு இன்வைட் பண்ணியிருக்கான், போகணும். சரி, அது நாளைக்கு போகலாம். இன்றைக்கி நான் ரொம்ப லேட் ஆகும், நீ படுத்து தூங்கிடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. எல்லாம் போச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீடாக நைக்குக்கு கால் பண்ணுறீங்க. டேய் நைக்கு, சொல்லுடி.
அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்குறான். ஸோ நீங்களும் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. சூப்பர், ஊற்றிக்கிச்சா? சரி விடு, நீ இங்கே வா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். டேய் என்னடா சொல்கிற, இதுக்கப்புறம் என்னடா பார்ப்ப, நாளைக்கு வாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைக் அப்படியே கால் கட் பண்ணிடுறான். நீங்களும் நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டு போகிறீங்க. ஸோ ஜேகே கூட தான் போகிறீங்க. 2 பேரும் அப்படியே போய் ரீச் ஆகிடுறீங்க. அப்படியே நைக்கு வரான். வந்துட்டு உங்கள் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு ஜேகேவை ஹக் பண்ணி விஷெல்லாம் வாங்கிக்கிறான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் புது மாப்பிள்ள. கல்யாணம் இப்போது நெக்ஸ்ட் மந்த் ப்ரோ. நான் என்னை கூப்பிட்டுக்கிட்டா? சரி கூப்பிட்டு போ. ஓகே வாடி, உனக்கு கொஞ்சம் பேரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். வரேன் ஜேகே, போயிட்டு வரேன். போயிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகேவும் ஒரு சைடில் போயிட்டு அப்படியே உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ உங்களை வந்து இங்கே நைக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஏய் நைக், எங்கடா கூட்டிகிட்டு போகிற, ரெடி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஏய் வயன், சொல்லுடா, இது யாருன்னு தெரியுதா? யாருடா இது? ஏய் சின்ன வயசில் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம்ல, ஜங்கிள்னா ரொம்ப பிடிக்கும், சாண்டி. சான், என்னடா ஆளே தெரியாமல் மாறிட்ட. ஹாய், எப்படி இருக்கா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா? நானும் நல்லா இருக்கேன். உன்னெல்லாம் இப்போ பார்க்க முடியறதே இல்லை. ஊரில் தான் இருக்கியா நீ? சான், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஹீஸ் மை ஹஸ்பண்ட் ஜங்குக். ஓ, பார்க்க மனுஷன் நல்லா இருக்காரு. அப்புறம் நீக்கு இது கமிட்டட் ஆகலை என்ன? இல்லைப்பா, இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்புறம் இன்னும் ஜங்கிள் அப்படி இப்படின்னு தான் சுற்றிட்டு இருக்க போல. அவுட்ஃபிட்டை பார்த்தாலே தெரியலையா? அப்படி தான் இருக்கேன். இப்போ தான் இவனோட மேரேஜுக்காக இங்கே வந்தேன். இனி அப்பாவை இருக்கா பார்த்துட்டு திருப்பியும் போயிடுவேன். ஓ மை காட் மேன், பால்ரணி, ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ அப்படியே நைக்கு வந்து சான் கிட்ட ஏதோ சொல்கிறான். இது கூட கேட்க நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, பட் இதுக்கு ஒயன் ஓகே சொல்வாளான்னு அவகிட்ட ஒன்று நீ கேட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சான் சொல்கிறான். ஸோ அவனும் ஒயன்கிட்ட எல்லாமே டு சே உங்ககிட்ட எல்லாமே கேட்குறான். ஸோ நீங்களும் அப்படியே வந்து நைக்கை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. சத்தியமாக சொல்லுடா, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிற? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீ நினச்சதில்லை, நினச்சதை விட்ட பங்கமாக பண்ணி விட்ருவான். அப்படியே 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 அந்த மாதிரி இருக்கும்டி. சத்தியமாக சொல்கிறேன், இது சூப்பர் ஐடியா, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏதோ சொல்கிற. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைனலி ஓகே சொல்லிடுறீங்க. இப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் படுத்து தூங்குறீங்க. ஒயன் என்ன ஜங்குக்கா, எந்திரிடா. காலேஜ் போக டைம் ஆகுதுல்ல. ஜங்குக்கா வேணாம் ஜங்குக்கா, இன்றைக்கி காலேஜ் லீவ் போட்டுக்கலாம். என்னாச்சுரி? உடம்பு சரியில்லை என்ன? அப்படியெல்லாம் இல்லை ஜேகே, நேற்றுக்கு பார்ட்டி போயிட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சுல்ல, அதுதான் தூக்கமாக வருது ஜேகே. நீங்கள் ஆஃபீஸ் போங்க, நான் நாளைக்கு போய்க்கிறேன் காலேஜுக்கு. குட் நைட். குட் மார்னிங் டி. மார்னிங் சாப்பிட்டுங்க ஜேகே. லவ் யூ லாட்ஸ், பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பியும் அப்படியே வந்து படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களை வந்து ஒரு மாதிரி லவ்லியாக பார்த்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ 2D அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. ஸோ நீங்கள் ரொம்ப லேட்டாக எந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்படியே டைம் பார்த்தா 9 o'clock ஆகுது. அப்படியே வீடெல்லாம் வந்து திறந்தே வச்சுருக்கீங்க. என்ன இந்த என்னவா அப்படியே திறந்தே வச்சிட்ருக்கா, எப்போவுமே பூட்டி தானே வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து பார்த்தா நீங்கள் ரூமில் நின்று பலவங்கமாக அப்படியே ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக போட்டுட்டு லிப்ஸ்டிக்கெல்லாம் வாரி பூசிகிட்ருக்கீங்க. ஓய் எங்கே போயிட்டுருக்க, அதுவும் இந்த நைட்டு? ஜெகே, நான் வந்து வெளியே போயிட்டு வரேன். ஒரு நைட் ரைட் போகலான்னு சொல்லிட்டு நானும் சானும் முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ நான் போயிட்டு வரேன். சானா, ஹூ இஸ் திஸ்? ஜெகே, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நைக்கோட பார்ட்டியில் நைக்கு நான் ஒரு பையன்கிட்ட கூட்டிகிட்டு போனான்ல. ஆமாம், அந்த தாடிக்காரன் அவன் தானா? எஸ் கரெக்ட். அவன் நாளைக்கு ஜங்கிளுக்கு போகிறான். நான் காட்டுவாசியாவான்? கிட்டத்தட்ட அப்படி தான் ஜேகே. அதான் நைட் ரைட் கூப்பிட்டான், நானும் வரேன்னு சொல்லிட்டேன். ஸோ எனக்காக வெயிட் பண்ணுறான். அங்கே ஸ்ட்ரீட் கார்னரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அதான். நான் போயிட்டு வரேன், ஓகேவா? எல்லாம் நீ எங்கே போவானா? ஜேகே, நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறேன்ல.
அப்புறம் நான் வந்து சில்வர் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கனால சில்வர் கலர் ஹீல்ஸ் போட்டுட்டு போகிறேன். ஓகே தானே ஜேகே, அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஆடி காட்டுறீங்க ஜேகே முன்னாடி. என்னடா இவா போகாதேன்னு சொன்னாலும் போகிறேன்னு சொல்லிட்டு நிற்கிறா. ஏன் சொன்னால் புரிஞ்சுக்கோ, நீ எல்லாம் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளோதான். ஜங்குக்கா ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? அவன் கூட எவ்வளோ நேரம் பேசினேன் தெரியுமா? ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள். நான் போயிட்டு வரேன். நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுடி. அதுக்கப்புறம் என்ன போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் போகக்கூடாது? என்னடி என்ன ஓவராக வாய் நீளுது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் பேக்கை தூக்கி அப்படியே சோஃபாவில் போட்டுட்டு உங்ககிட்ட அப்படியே வராரு. ஜேகே வேணாம், அதுக்கப்புறம் நான் ஏதாவது பண்ணிடுவேன். என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். இப்போ நீ வெளியே போனேன்னு வச்சுக்கோயா, நான் ஒன்று ஏதாவது பண்ணிடுவேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும் உங்களால்? எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 கையையும் பிடிச்சி அவரோட 1 ஹேண்டெல்லாம் லாக் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஒரு 5 மினிட்ஸ் அந்த கிஸ் அப்படியே போகுது. அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போய் பாலில் லாக் பண்ணிவிட்டு உங்கள் 2 ஹேண்டையும் விட்டுட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் 1 ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் ஜங்குக்கோட செஸ்ட்டை பிடிச்சி தள்ளுறீங்க பின்னாடி. ஜேகே என்னடி, என்ன பிரச்சனை உனக்கு? ஜங்குக்கா அவ்வளோ பொசசிவா மேலே? வாங்கி மூடிட்டு நில்றி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. ஜேகே நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு உங்களோட வேலையை பாருங்கள். என்னடி என்னை விட்டுட்டா இன்னொருத்தங்க கூட போயிடுவியா நீ? ஜேகே சொல்லு, இன்னொருத்தங்க கூட போயிடுவியா என்ன? இல்லை, என் உடம்புல உயிர்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் உங்கள் கை மட்டும்தான் என்னோடய உடம்புல படும். அதுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஜங்குக் என்னடி என்ன? இதெல்லாம் வேணான்னா என்ன பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு ஜங்குக்கா, ஆனால் இதெல்லாம் வேணாம். டைரெக்டாக பண்ணணுங்கிறியா? ஆமாம், டைரெக்டாக பண்ணலாம். டைரெக்டாக பண்ணணும். ஒன்றெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கி பெட்டில் போட்டு அவனோட ஷர்ட்டையும் அப்படியே கழட்டி தூக்கி வீசுகிறான். ஸோ வீசிட்டு அப்படியே உங்க மேலே லைட் ஆகிட்டு உங்களோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கழட்டி வீசிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஜங்குக்கா போதும், இதெல்லாம் வேணாம். என்னடி ஸ்ட்ரைட்டாக போகணுங்கிறியா? பண்ணி 2 months கிட்ட ஆகுதுடி. எப்படியோ ரொம்ப பெயினாக இருக்கும். அந்த ப்ராசஸ் மட்டும் வேணாம். நாளைக்கு உனக்கு காலேஜ் போகணும்ல. இல்லை ஜேகே, எல்லாம் வேணும் கண்டிப்பாக. சொன்னால் கேட்க போகிறதில்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட வராரு. பொண்டாட்டி ஓகே தானே நீ? ஓகே தான். ஓகே தானே? ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து மறுபடியும் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அவரோட ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும் இன் பண்ணுறாரு. ஜேகே வலிக்கும்னு சொன்னல்லடி, வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ட்ரன்ஸில் வச்சுட்டு சொல்கிறாரு. இல்லை வேணாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொன்னதும் அப்படியே அந்த ஃபிங்கரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு போகிறாரு. ஸோ உங்களுக்கு பெயின் சுத்தம் தாங்க முடியல. ஜங்குக்கா வலிக்குது. இருடி வேணுங்கிற அப்புறம் வலிக்குதுங்கிற, இருடி நான் பண்ணுறது. நீங்கள் பண்ணுங்க ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணுங்க. இரு 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபிங்கரை வச்சுட்டு செகண்ட் ஃபிங்கரையும் அப்படியே இன் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படியே கத்துறீங்க நீங்கள். அவன் புரிஞ்சுக்கோடி, வேணாண்டி. கத்துறதை பார்த்தா எனக்கு பண்ணவே தோணலை. இல்லை அதை எடுத்துருங்க. டைரெக்டாக ஃபீல் பண்ணுறேன். டைரெக்டாவா? ஆமாம். இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த 2 ஃபிங்கரையும் எடுத்துகிட்டு டைரெக்டாக இன் பண்ணிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே கத்துறீங்க, ரொம்ப கத்துறீங்க.
ஜேகே வந்து ரொம்ப மூடியாக தான் இருந்திருப்பாரு. அது வந்துட்டு கட்ட மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப கத்துறீங்க. கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் ரொம்ப கத்துறீங்க. அவ்வளோ கத்துறீங்க. ஆஃப்டர் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அது வந்துட்டு அந்த பெயினே உங்களுக்கு ப்ளஷராக மாறுது. ஸோ அப்படியே மூவ் ஆன் பண்ணுறீங்க ஜேகேவோட நேம் சொல்லி. சங்குக்கா சங்குக்கா ஏ அப்படிதான்டி அப்படிதான் மூவ் ஆன் பண்ண அப்படிதான். ஜேகே ஜேகே ஃபாஸ்ட்டாக ஏ இருடி இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 2 பேரும் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ரூம் ஃபுல்லாக அவங்களோட மார்னிங் சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. அவ்வளோ பேஷனேட்டாக, அவ்வளோ அழகாக, ரொம்ப ஸ்பீடாக, ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே ரொம்ப லவ்லியாக போயிட்டுருக்கு அந்த லவ் மேக்கு. நீங்கள் 2 பேரும் அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் போகுது. ஸோ அப்படியே வந்து 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஜேகே வந்து ரொம்ப டயர்டாக அவங்க பக்கத்தில் அப்படியே வந்து படுக்கிறாரு. சங்குக்கா ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ டூ டி. ஐ லவ் யூ டூ. ஏன்டி அவ்வளோ மேடாக இருக்கேன் என் மேலே? தெரியல ஜேகே, ரொம்ப ரொம்ப மேடாக இருக்கேன்ல. அப்படியெல்லாம் இல்லைடி, அப்படியெல்லாம் இல்லை ஜேகே. அதென்ன, எனக்கு உங்கள் மேலே நிறைய ஆசை இருக்குது. ஆனால் உங்களுக்கு என் மேலே ஏன் ஆசையே இல்லை? யார் சொன்னாடி? யார் சொன்னா என் பொண்டாட்டி மேலே எனக்கு ஆசை இல்லைன்னு? ஜேகே, அப்புறம் ஏன் நான் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வந்தாலும் என்னை நீங்கள் எப்போவுமே அவாய்ட் பண்ணுறீங்க? அதுவும் ஏன்னா நீ ரொம்ப சின்ன பொண்ணுடி. நான் சின்ன பொண்ணு இல்லை ஜங்குக்கா. எனக்கு ஏஜ் 19 ஆகுது. 19 ஆயிடுச்சு தான். ஆமாம், உண்மைதான். உன் மேலே எனக்கு நிறையாவே ஆசை இருக்குது. ஆனால் நீ ரொம்ப சின்ன பொண்ணு இல்லை, அதான் பண்ணல. நான் இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. எப்படி நீ சொல்லலாம்? ஆமாம், நான் காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ல. ஸ்கூல் பொண்ணுன்னா சரி, சின்ன பொண்ணுன்னு சொல்லலாம். ஆனால் நான் காலேஜ் போயிட்டு தானே இருக்கேன். அப்புறம் ஏன் நீங்கள் என்ன சின்ன பொண்ணுன்னு சொல்கிறீங்க? எங்கள் பாரடி, அது எப்படி சொல்கிறது? இப்போது நீ வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டனாலாம் ரொம்ப கஷ்டம்டி. அது பேபி பார்னிங் அப்போல்லாம் உனக்கும் குழந்தைக்கும் ஏதோ ரொம்ப இதாக இருக்கும்டி. அது எப்படி சொல்கிறது, ரொம்பவே கஷ்டம் அதெல்லாம். அதான் இப்படியே ஆசையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆசையாக கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? என்ன இன்றைக்கி எப்படி இருந்துச்சு பார்த்தியா? ரொம்ப ஹார்டாக இருந்துச்சா? ஆமாம், ரொம்ப ஹார்டாக தான் இருந்துச்சு. எப்போவுமே அப்படி தான் இருக்கும். எப்போவுமே வா? எப்போவோ முந்தா நேற்றுக்கு தானே குட்டியாக ஷார்ட்டாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேன். ஆமாம், அப்போது செம்மையாக டெம்ட் ஆயிடுச்சுடி. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்துட்டேன். ஒரு 2 o'clock தான் எந்திரிச்சான். பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எழுந்திரிச்சு ஓடி போய் ரெஸ்ட் ரூமில் போய் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து படுத்தேன். அப்படியே ஒவ்வொரு காலம் நீ பண்ணுறது எல்லாமே என்னை டெம்ட் ஆக்கிட்டு தான் இருக்கும். என்ன பண்ணுறது, சம்டைம் எல்லாம் அப்படியே வந்து டெரஸ் ஓடிடுவேன். அப்போ டெரஸ்க்கு போகிறது என் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவா? ஆமாம், பின்ன நீ என்ன நினச்சா? நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க சிட்டி வியூ பார்க்க வந்த பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போது இதெல்லாம் பொய்யா? ஆமாம். அப்போ என் மேலே இருக்க ஆசையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் மேலே போகிறீங்களா? ஆமாண்டி, ஆமாம், அதுக்காக தான். ஜேகே, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டி? நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன நினச்சிட்டு இருந்தேன்? என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு லவ் வச்சுருக்கீங்க. I love you so much, JK. I'll fall on you every second, baby. Every second. Love you lots. இப்போ படுத்து நிம்மதியாக தூங்கு, ஓகே? எப்படியும் 1 வீக்குக்கு எந்திரிச்சு நடக்க மாட்டேன். ஆமாம்.
ரொம்ப வலிக்குது. 1 வீக் காலேஜ் போவேணாம், லீவ் போட்டுடலாம். எடுத்துக்கோங்க. ஓகே, லவ் யூ லாட்ஸ். லவ் யூ டூ ஜேகே. குட் நைட், குட் நைட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு மொக்கையாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நான் கொடுக்குற எல்லா ஒன் ஷாட் எஃப்எஃப் எல்லாமே மொக்கையாக தான் இருக்குது. ஐ திங்க் தட். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை கேட்டாவது நான் கொஞ்சம் மனசை தேத்திக்கிறேன். ஓகேடா அப்படியே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகே, பாய். தென் இன்னொரு விஷயம், நான் இப்போது கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் இருக்கேன். இப்போது கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு, அதில் நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கனோ அப்போல்லாம் வீடியோ போடுறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் வந்துட்டு பிஸியாக தான் போகும். ஓகேடா, பாய். லவ் யூ ஆல்.